கனமழை தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை விடுப்பு. கொடூரமாக கொல்லப்பட்ட இசைப்பிரியா, சரத் பொன்சேகாவின் திடுக்கிடும் வாக்குமூலம். அதிகரிக்கும் அனர்த்த நிலைமை, அரசிடம் அவசர வேலை திட்டம் அவசியம், சஜித் வலியுறுத்தல். போலீசார் மாறுவேடத்தில் செவ்வந்தியை கைது செய்தனர், சந்தேகம் வெளியிடும் கம்மன்பில. செவ்வந்தியுடன் தொடர்புடைய அனைவரும் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும், நீதியமைச்சர் தெரிவிப்பு. செவ்வந்தியின் வாழ்க்கை மாறியது ஏன்? மாமா கூறும் அதிர்ச்சி தகவல். கனமழை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகமுக, மத்திய, வடமேல், தென் மற்றும் வடக்கு மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்திற்கு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த எச்சரிக்கை இன்று காலை 9 மணி முதல் அடுத்த 24 மணி நேரத்திற்கு அமலில் இருக்கும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் கிழக்கே உள்ள கீழ் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட குழப்பம் தற்போது குறைந்த அழுத்த பகுதியாக உருவாகியுள்ளது. இது தொடர்ந்தும் வலுவடைந்து இலங்கைக்கு அருகில் வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தாக்கம் காரணமாக மேல் சப்ரகமுக, மத்திய, வடமேல், தென் மற்றும் வடமாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யும். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்கால அறிவிப்புகளில் கவனம் செலுத்துமாறும் அந்த திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மகாஓயா மற்றும் தெதிரோயாவின் தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னெச்சரிக்கையானது தொடர்ந்து அமலில் இருக்கும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போது பெய்து வரும் கனமழை காரணமாக பல ஆற்று படுகைகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் சூரிய பண்டார தெரிவித்துள்ளார். அதன்படி பத்தேகம மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தக்க மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகபட்சமாக பத்தேகமவில் 172 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி களு, கலனி கங்கைகளிலும் மற்றும் அத்தனகல ஓயா மற்றும் கிரேந்தி ஓயாவை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அதிக மழை பெய்யும் என்று நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்தார். அதன்படி களனி, களு, ஹிங், அத்தனகல மற்றும் நெல்வல் ஆகிய நீர்நிலைகளில் தொடர்ந்தும் மழை அதிகரித்து வருவதால் அதன் தாழ்வான பகுதிகளில் அனர்த்த நிலைமைகள் ஏற்படுவதற்கான அச்சம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். எனவே அங்குள்ள மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கிரந்தியோயா மற்றும் லுணுகம்பெகர நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாக நீர்ப்பாசன பணிப்பாளர் தெரிவித்தார். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்கால அறிவிப்புகளில் கவனம் செலுத்துமாறும் அந்த திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அனர்த்த நிலைமைக்கு மத்தியில் அனர்த்த முகாமைத்துவ குழு மூலம் வழங்கப்பட வேண்டிய சேவைகளை அவசரமாக முன்னெடுக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மாத்தறை மாவட்டத்தில் நில்வல் அணைக்கட்டு பிரச்சினை காரணமாக அதிக அளவிலான விவசாய வயல் நிலங்கள் சேதமடைய பார்க்கின்றன. எமக்கு கிடைக்கும் தகவல்களின்படி இந்த அனர்த்த நிலையால் 3 மனித உயிர்கள் பலியாகியுள்ளன என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார். அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க நாமும் தயார். கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணியால் ரெஸ்டார் படை போன்ற திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன. இந்த திட்டங்களுக்கு மேலதிகமாக அரசாங்கத்தாலும் வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுங்கள். விசேடமாக இந்த அனர்த்த முகாமைத்துவ வேலை திட்டத்திற்கு எமது பங்களிப்பையும் பெற்றுத் தருவோம். எதிர்காலத்தில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படும் அனர்த்த நிலைமைக்கு மத்தியில் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை உடனடியாக நாளை காலையில் அல்லது இன்றைய தினத்திலும் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் இங்கு கோரிக்கை விடுத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கொடுப்பனவுகளை கட்சி நிதியத்திற்கு வழங்குவது சட்டவிரோதமானது என்றும் இது பொது நிதியை தவறாக பயன்படுத்துதல் என்றும் பிவித்திருகேல உரிமைய தலைவர் உதய கம்மன்பில வலியுறுத்தினார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கொடுப்பனவுகளை கட்சி நிதியத்திற்கு வழங்குவதை தடை செய்யும் ஒரு நாடாளுமன்ற தீர்மானத்தை தயாசிறி ஜெயசகர கொண்டு வந்துள்ளார். இந்த கொடுப்பனவுகளை கட்சி நிதியத்திற்கு வழங்கியதன் காரணமாக திசைகாட்டி உறுப்பினர்கள் 159 பேரும் எதிர்காலத்தில் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அலுவலக கொடுப்பனவுக்கு 1 லட்சம் வழங்கப்படுகிறது. இது அலுவலகத்தை பராமரிப்பதற்காக வழங்கப்படுகிறது. இதை கட்சி நிதியத்திற்கு வழங்குவது பொது பணத்தை தவறாக பயன்படுத்துதலாகும். மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வழங்கப்படும் இந்த கொடுப்பனவுகளை கட்சிக்கு நன்கொடையாக வழங்கினால் மக்கள் பிரச்சனைகளை தீர்க்க உறுப்பினர்கள் தயங்குவார்கள். குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வழங்கப்பட்ட பொது பணத்தை அனுமதி இல்லாமல் வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்துவது பொது சொத்தை அபகரித்தல் ஆகும். இது ஒரு பிணையில் வெளிவர முடியாத
தகாத குற்றம் என்று அவர் எச்சரித்தார். திசைகாட்டி உறுப்பினர்கள் 159 பேரும் இந்த கடுமையான குற்றத்தை செய்வதாக அவர் நினைவுபடுத்தினார். இதன் விளைவாக 2019 வெலிக்கடை சிறைச்சாலையில் ஒரு அறை திசைகாட்டி உறுப்பினர்களுக்காக ஒதுக்கப்பட நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். போலீஸ் அதிகாரி ஒழுகல சேலை அணிந்து மாறுவேடத்தில் செவ்வந்தியை கைது செய்துள்ளதாக மக்கள் நினைக்கும் அளவுக்கு அரசாங்கம் ஊடக அனுசரணை வழங்கியுள்ளதாக பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னரும் குடு சலிந்து, அரக்கட்டா, மாகந்துரை மதுஷ் போன்ற குற்றவாளிகள் வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்டனர். ஆனால் எவ்வித ஊடக பிரபலம் வழங்கப்படவில்லை. நேபாளம் காத்மண்டுவில் கைது செய்யப்பட்டது முதல், ஒழுகல செவ்வந்தி பக்கத்தில் அமர்ந்திருந்தது முதல் இலங்கை வரும் வரை அனைத்தையும் காண்பித்தனர். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட பின்னர் குற்றவியல் சட்டக்கோவையின் பிரகாரம் அடையாளம் காண்பதற்கான அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட வேண்டும். ஆனால் செவ்வந்தியை நாட்டு மக்கள் அனைவரும் பார்த்துவிட்டனர். அதனால் இவரால் பாதிக்கப்பட்டவர் மற்றும் சாட்சியங்களுக்கு பெரும் தவறு நடந்துள்ளது. அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் இந்த குற்றவாளிகளை வர்ணிப்பதன் மூலம் சிறு பிள்ளைகளின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம். இவர்களை சிறுவர்கள் நாயர்களாக நினைக்கக்கூடும். அதனால் அரசாங்கம் பாரிய தவறை செய்துள்ளது. திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்களை அவர்களின் பிறப்புச் சான்றிதழின் பெயர்களை கொண்டு அழைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். இசாரா செவ்வந்தி உட்பட வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்ட பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே ஹர்ஷன நாணயக்கார இதனை குறிப்பிட்டுள்ளார். போலீசாரின் அதிரடி நடவடிக்கைகளினால் இசாரா செவ்வந்தி குழுவினர் மற்றும் கெகல்பத்ர பத்மே குழுவினர் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளனர். இந்த பாதாள உலக குழுவினருடன் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள். இவர்கள் எவரும் தப்ப முடியாது. சந்தேக நபர்கள் எங்கு மறைந்திருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்படும் நபர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். எவருக்கும் மன்னிப்பு கிடையாது. போதைப்பொருள் வியாபாரிகளிடமிருந்தும் பாதாள உலக குழுவினரிடமிருந்தும் இந்த நாட்டை மீட்டெடுக்க எமது அரசு சகல நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என்றார். இறுதி யுத்தத்தில் கொல்லப்பட்ட இசைப்பிரியாவின் படுகொலைக்கு காரணமானவர்களை ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அம்பலப்படுத்தியுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சரத் பொன்சேகா கடந்த நாட்களில் பல சர்ச்சைக்குரிய தகவல்களை வெளியிட்டு வருகின்ற நிலையிலேயே வெள்ளை கொடி சம்பவம் தொடர்பிலும் பரபரப்பான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் ராணுவ தளபதியாக இருக்கும் போது பெரும் தொகையான மக்கள் சரணடைந்தனர். மக்களுடன் தமிழீழ விடுதலை புலிகள் போராளிகள் 12,000 பேரும் சரணடைந்தனர். ஆனால் சிலர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டதாக 2 முறைப்பாடுகள் கிடைத்திருந்தன. இசைப்பிரியா தொடர்பிலும் முறைப்பாடுகள் இருந்தன. வவுனியா இடைத்தங்கள் முகாம்களில் சிலர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டதாக தெரிய வந்தது. அதில் இசைப்பிரியாவை அழைத்துச் சென்றதாக குற்றச்சாட்டு இருந்தமை நான் அறிவேன். அப்போது ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த எந்த விதாரண தொடர்பில் பேசப்பட்டது. மேலும் வவுனியாவுக்கு பொறுப்பாக இருந்த ஜகத் சூரியவால் பலர் கடத்தப்பட்டதாகவும் பல முரணான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ராணுவ சிப்பாய்கள் தெரிவித்திருந்தனர். அவருக்கு எதிராக ராணுவ நீதிமன்றத்திலும் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த இசைப்பிரியாவின் சம்பவத்தின் போது நான் ராணுவ தளபதியாக இருக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ச தான் ஜகத் சூரியவை ராணுவ தளபதியாக நியமித்தார். நான் வேண்டாம் என சொன்னேன். அவருக்கு எதிராக பல முறைப்பாடுகள் இருப்பதால் அது வேண்டாம் என்றேன். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி சிறைத்துக் கொண்டே முரணான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என நியமன கடிதம் வழங்கும் போது கூறினார். இவை அனைத்துக்கும் கட்டாயம் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். கனிமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்படுவதற்கு 1 மாதத்திற்கு முன்னர் இசாரா செவ்வந்தி வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்தே சென்றதாக இசாரா செவ்வந்தியின் மாமா தெரிவித்துள்ளார். ருமேனியா நாட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டுக்கு சென்றதாக அவர் தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இசாரா செவ்வந்தி எனது 2வது சகோதரியின் மகள். அவருடைய தாய்க்கு மற்றொரு நபருடன் தொடர்பு இருந்தது. அவருடன் 2024ஆம் ஆண்டு போதைப்பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் இசாரா செவ்வந்தியும் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் தான் இசாரா செவ்வந்தியின் வாழ்க்கை மாற்றமடைந்தது. சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் அவர் அதிகமாக வீட்டில் தங்குவதில்லை. நண்பர்கள் மற்றும் அயலவர்களுடைய வீட்டுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய சகோதரரும் சித்தப்பாவும் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை பார்க்க செல்வதாக கூறி செவ்வந்தி தொடர்ந்தும் வீட்டிலிருந்து செல்வார். அச்சந்தர்ப்பத்தில் அவரிடம் அதிக பணம் இருந்தது. ஆனால் அந்த பணம் எவ்வாறு அவருக்கு கிடைத்தது என்பது தொடர்பில் எங்களுக்கும் தெரியாது. அதை பற்றியவர் கூறுவதும் இல்லை. இதேவேளை விளக்கமறியலில் இருந்தபோது கெகல்பத்ர பத்மேவை சந்தித்துள்ளதாக இசாரா கூறியிருக்கிறார். பத்மே என்பவர் தொடர்பில் எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் பத்மே தொடர்பில் இசாரா அடிக்கடி பேசியதுண்டு. அவரது வீட்டுக்கும் சென்றுள்ளார். அவருடைய குடும்பத்தினருடன் நெருங்கி பழகியும் உள்ளார் என செவ்வந்தியின் மாமா தெரிவித்தார்.
மேலும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வெளிநாட்டுக்கு செல்வதாக வீட்டார் மற்றும் உறவினர்கள் அனைவரிடமும் தெரிவித்துவிட்டு அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டார். மஞ்சள் நிற சிற்றுறுந்தி ஒன்றில் அவரை ஏற்றிச் சென்றனர். அதற்கு பின்னர் அவருடனான எங்களது தொடர்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அவர் வீட்டிலிருந்து சென்று பல நாட்களுக்கு பின்னர் தான் ருமேனியாவில் தங்கியிருப்பதாகவும் தனக்கு இன்னும் தொழில் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் செவ்வந்தி கூறியதாக அவரது மாமா தெரிவித்தார். எனினும் கணேமுல்ல சஞ்சீவ கொலை தொடர்பான செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டவுடன் உடனடியாக நான் அவரை அடையாளம் கண்டுகொண்டேன். வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறிய இவர் இவ்வாறான தொழிலில் ஈடுபட்டிருப்பதை நான் அறிந்து கொண்டேன். அன்றைய தினமே மினுவாங்கொடை காவல்துறையினர் எங்களது வீட்டுக்கு வந்தனர். அதன்போது தனது சகோதரியையும் செவ்வந்தியின் சகோதரரையும் வாக்குமூலம் வழங்க அழைத்துச் சென்றனர். செவ்வந்தி சிறுவயது முதல் எவ்விதமான வேலைகளையும் செய்ததில்லை. அவள் மிகவும் மென்மையானவள். நாய்க்குட்டி வளர்த்தல், பூந்தோட்டம் அமைத்தல் என சிறிய வேலைகளை மட்டுமே இவர் செய்து வந்தார் என அவர் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உட்பட கட்சியையும் அதன் தலைமையையும் இழிவுபடுத்தும் நோக்கில் திட்டமிட்ட முறையில் பொய்யான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் பிற மூத்த உறுப்பினர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தொடர்ச்சியான இணையவழி அவதூறு பிரச்சாரத்தை மேற்கோள் காட்டி நேற்று முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக SLPP தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பசன் கஸ்தூரி பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு தெரிவித்தார். தவறான தகவல்கள் முதன்மையான சமூக ஊடகங்கள் மூலம் பரவுவதாகவும் போதைப்பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய வழிவகுத்த சமீபத்திய காவல்துறை நடவடிக்கைகளுடன் இது தீவிரமடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். சில குழுக்கள் சந்தேக நபர்களை SLPP-யுடன் பொய்யாக தொடர்பு படுத்துவதன் மூலம் இந்த விசாரணைகளை அரசியலாக்க முயற்சிப்பதாக பெர்னாண்டோ குற்றம் சாட்டினார். பாதாள உலக குழு தலைவர் கனிமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி சமீபத்தில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டதை குறிப்பிட்டு இந்த கருத்துக்களை தெரிவித்தார். சமூக ஊடக பதிவுகள் மற்றும் கதைகள் சந்தேக நபரின் பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்தி முந்தைய தேர்தலின் போது பயன்படுத்தப்பட்ட SLPP பொருட்களுடன் வடிவமைக்கப்பட்டதாக அவர் கூறினார். SLPP குற்றச்செயல்களுடன் SLPP-யை குற்றச்செயல்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியாக சித்தரிக்க வேண்டும் என்ற முயற்சி நடக்கிறது என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் இதுபோன்ற கூற்றுக்கள் எந்த ஒரு துணை ஆதாரமும் இல்லாமல் சட்டப்பூர்வமாக சவால் செய்யப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் போலி கணக்குகளை பயன்படுத்துவதாகவும் தவறான தகவல்களை பரப்ப பணம் செலுத்தி ஆன்லைன் பிரச்சாரங்களை பயன்படுத்துவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த விஷயத்தில் CID பாரபட்சமற்ற விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார்.